ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மான்வா பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனத் சாப்டர் 30 and 31 தான் பார்க்க போறோம். லா சாப்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவனோட அக்கா வந்து அடிக்க வந்திருப்பா. அப்ப பாத்தீங்கன்னா சியோல் வந்து கையை பிடிச்சிட்டு யங் மாஸ்டர் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம சாப்டர் 30 பார்க்கலாம். இந்த சாப்டர் ஓபன் பண்ண உடனே என்ன காட்டுறாங்கன்னா, அவனோட அக்காவை தான் காட்டுறாங்க. அவ வந்து அவ கிட்ட இருக்க மொத்த இன்னர் எனர்ஜியை ரிலீஸ் பண்றா. அப்ப பாக்கணுமே அவளை சுத்தி அப்படியே ஒரு நெருப்பு பறக்குது. இதை பார்த்த உடனே ஹீரோ என்ன பண்றானா, அக்கான்னு கூப்பிடுறான். உடனே அவ என்ன கேட்கறானா, டேய் சின்ன தம்பி இது யாரா அப்படின்னு கேட்கறா. அதுக்கு ஹீரோ என்ன பதில் சொல்றான்னா, இது வந்து என்னோட மெய்டு, இப்பதான் புதுசா இங்க ஜாயின் பண்ணிருக்கா, அவ என்ன தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ற. அப்படி ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் அவ என்ன பண்றானா, அவளோட மொத்த எனர்ஜி அவளை கையில வர வச்சத உடனே அது ஹீரோ பார்த்து ஷாக் ஆயிட்டு, ஐயோ இந்த பைத்தியம் அவளை அடிச்சிருமோ அப்படின்னு பயப்படுறான். அது மட்டும் இல்லாம அவளோட எனர்ஜி வர வச்சுட்டு அவளும் சியோல தான் அடிக்க போறான்னு பார்த்தா அவ அடிக்காம அவளோட கண்ணத்தை கிள்ளி பாக்குறா. மறுபடியும் கண்ணத்தை கிள்ளி பார்த்துட்டு என்ன சொல்றானா, இவளோட கண்ணை வந்து ரொம்பவே சப்பியா இருக்கு நான் எதிர்பார்த்ததோட. அப்ப பாக்குறமே என்னடா இது சிம்பிளா முடிச்சிட்டா இருக்கும். ஹீரோ என்ன கேட்குறானா, இதுக்காகவா நீ அவ்வளோ எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி அவ கண்ணத்தை கிள்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு உடனே அவன் என்ன சொல்றானா, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை உங்ககிட்ட இப்படியாப்பட்ட சர்வெண்ட் இருக்கான்ட்டு. அப்போ என்ன கேட்குறானா, எனக்கு இந்த சர்வெண்ட் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்குறா அவ. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, என்னால முடியாதுன்னு சொல்லிடுறான். உடனே அவ என்ன சொல்றானா, பாரு எவ்வளவு ஆச்சரியம் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு ஹீரோ வந்து என்ன அப்படின்னு கேட்குறா. அப்போ அவ என்ன சொல்றானா, என்னோட அன்பான தம்பி வந்து அவனோட அன்பான அக்காக்காக அவன் எதெல்லாம் ரிஃப்யூஸ் பண்றானோ அது எல்லாத்தையுமே அவன் கொடுப்பான் அப்படின்னு அவ சொல்லுவோம். உடனே ஹீரோ வந்து ஓ அப்படியா அப்படின்னு கேட்கறான். இப்படி ஹீரோ சொல்லிட்டு கொஞ்சம் எழுந்திருக்க பார்க்கவும் அவனோட அக்கா டக்குன்னு வந்து இப்போ யாரும் எழுந்திருக்க சொன்னாங்களா என்ன அப்படின்னு கேட்கறா. உடனே அதுக்கு வந்து சாரின்னு மறுபடியும் மண்டி போடுறான். அப்பதான் வந்து ஹீரோவுக்கு நல்லா உத்து பாக்குறா. அப்ப பார்த்தா ஹீரோ கிட்ட இருக்க இன்னர் எனர்ஜி நல்லா தெரியுது அவளுக்கு. உடனே அவ என்ன கேட்கறானா, செகண்ட் எல்டர் இது நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கறா. ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா, ஆமா இதை இவ கண்டுபிடிச்சா இதை யாராலுமே தடுக்க முடியாது. அப்ப எல்டர்லி என்ன சொல்றானா, இந்த வயசானவன் எதுவுமே பண்ணலாமா அப்படின்னு சொல்றாரு. உடனே அவ என்ன சொல்றானா, எப்படி இந்த சில மாசங்கள்லயே இந்த அளவுக்கு முன்னேறிட்டான் அப்படின்னு கேட்கறா. அப்ப வந்து அவளோட தம்பியை கூப்பிட்டு இங்க பாரு நீ போய் இப்ப கிளானெட் வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்றா. ஹீரோ என்ன கேட்கறானா, அவ்வளவுதானா உன் வேலை இங்க முடிஞ்சா அப்படின்னு கேட்கறான். அவ அதுக்கு என்ன சொல்றானா, நான் உனக்கு நிறைய டீச் பண்ணணும் தான் இருந்தேன், ஆனா இப்ப நான் அந்த சரியான மூட்ல இல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ என்ன நினைக்கிறானா, இப்பதான்டாப்பா நிம்மதியா இருக்கு எனக்கு அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம ஹீரோ என்ன சொல்றானா, அப்ப நான் இங்க இருந்து இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவனோட அக்கா வந்து ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொருளை தூக்கி போடுறா. அப்ப பாக்கணும் ஏதோ எல்லோ கலர் ஸ்டோன் மாரி ஏதோ தூக்கி போடுறா. இதை எடுத்து பார்த்தோன்னே ஹீரோ என்ன நினைக்கிறானா, இதை பார்த்தா டிமானிக் ஸ்டோன் மாரி இருக்கு, ஆனா இதுல எந்த ஒரு எனர்ஜியுமே இல்லையே. அது கையில வாங்கினோடனே ஹீரோ வந்து என்ன கேட்கறானா, இது என்னது அப்படின்னு அவனோட அக்காவை பார்த்து கேட்கறான். அதுக்கு அவ என்ன சொல்றானா, இது வந்து நான் ரோட்டு கடையில வாங்கினேன், அவன் என்கிட்ட என்ன சொன்னானா இது வந்து ஒரு லக்கி சாமுன்னு சொன்னா, அதனால தான் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. இதை மட்டும் நீ வச்சுக்கல நான் பைத்தியம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிடுறா அவ. அப்ப பாக்கணுமே அவனோட அக்கா என்ன சொல்றானா, இது பழசா இருக்குன்றதுக்காக நீ தூக்கி போட்டோ இல்ல தொலைக்கவோ நினைச்சேன்னு வையேன், நான் உன்கிட்ட இன்னும் அன்பா இருக்கிற மாதிரி இருக்கும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றா. அப்போ பாக்கணுமே ஹீரோ அந்த அளவுக்கு பயத்திலே வந்து என்ன சொல்றானா, இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அவனோட அக்கா வந்து அவனோட ஷோல்டர்ல கை வச்சு என்ன சொல்றானா, பரவாயில்ல நீ நல்லாவே ஒர்க் அவுட்லாம் பண்ற போல இருக்கே அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் வருது. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா அவனோட அக்கா வந்து தலையில கை வச்சு நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லியிருப்பா சாவர ஸ்டேஜ்ல. இப்போ அவனுக்கு அதுதான் ஞாபகம் வருது. அப்படியே பிரசன்ட்ல வந்து அவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அப்படி ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு அப்புறம் அவனோட அக்கா என்ன பண்றானா, செகண்ட் எல்டரை பார்த்து உண்மையை சொல்லுங்க எல்டர் நீங்க எதுவுமே பண்ணலையா அப்படின்னு கேட்கறா. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான்மா இந்த வயசானவன் இன்னசென்ட்மா இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவன் என்ன நினைக்கிறானா, நான் லாஸ்ட் விண்டர்ல அப்ப அவனை நான் பார்க்கும்போது அவன் வெறும் 1 ஸ்டார் உள்ள மார்ஷியல் ஆர்டிஸ்டா தான் இருந்தான். அது மட்டும் இல்லாம யூஎன்சியை கூட அவனை கம்பேர் பண்ணி பார்த்தா அவனால அப்ப அந்த அளவுக்கு கூட ஹீட்டை ரிலீஸ் பண்ணிருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அவனால சரியா மூவ் கூட பண்ண முடியல. ஆனா இப்போ அவனை பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா, அவனோட எனர்ஜி ஸ்டேபிளைஸ் ஆனது மட்டும் இல்லாம அவனோட கியூ எனர்ஜி வந்து டபுளா ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம அவனோட பாடியும் நல்லா ட்ரைன் பண்ணி வச்சிருக்கான். இப்போ நான் வந்து என்ன கேள்விப்பட்டேன்னா, சியன்ஸ் வந்து தனிமையான ட்ரைனிங் எடுக்கிறா, அது எதனாலனா யாங் சூன் கிட்ட வந்து தோத்ததுனால. அப்ப எனக்கு வந்து அவன் மேல ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா எனக்கு ஒரு புரியாத விஷயம் என்னன்னா, இவனால எப்படி இவ்வளவு சீக்கிரமா இந்த அளவுக்கு முன்னேற முடிஞ்சது. இப்பெல்லாம் இவ யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தா பின்னாடி இருந்து அவளுக்கு ஒரு குரல் கேக்குது. அது என்னன்னா, இதை பார்க்கும்போது அற்புதமா இல்ல. அப்ப பார்த்தா சொல்றது யாருன்னா நம்ம எல்டர்லி தான். அவர் என்ன சொல்றாருன்னா, இதை முதல் தடவை பார்க்கும்போது நானும் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி அவங்க கிட்ட அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு. அப்ப அவ என்ன கேக்குறானா, நீங்க என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு அப்படின்னு கேட்கவும் அதுக்கு எல்டர்லி வந்து நீயே வேணா போய் அவங்க கிட்ட கேட்டு பாரு அப்படின்னு சொல்றாரு. அவ என்ன சொல்றானா, இப்பவே என்னால சொல்ல முடியும், நான் போய் கேட்டா அவன் கண்டிப்பா என்கிட்ட சொல்லவே மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம். எல்டர்லி வந்து என்ன சொல்றாருன்னா, மேபி அவனோட அக்கா போய் கேட்டா என்ன சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவ என்ன சொல்றான், அவன் வந்து என்னோட தம்பி, எனக்கு அவனை சின்ன வயசுல இருந்தே தெரியும், என்னால அவனோட கண்ணை பார்த்தே சொல்ல முடியும், அவன் கண்டிப்பா சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம். உடனே எல்டர்லி என்ன சொல்றாருன்னா, நீ அப்படியா நினைக்கிற அப்படின்னு சொல்றாரு. எனக்கு கண்டிப்பா தெரியும், ஏன்னா அவன கிட்ட நான் நோட்டீஸ் பண்ணேன். ஆமா நோட்டீஸ் சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்து, நீங்க அந்த சர்வன்ட் நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்களா, எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோடனே பார்க்கணுமே எல்டரோட முகத்தை வேர்வையா வருது ஒரு பக்கம்.
ஆமா அந்த பொண்ணை பத்தி என்ன அப்படின்னு சாதாரணமாவும் கேக்குறாரு. இப்ப நான் எதுக்கு கேட்டேன்னா எனக்கு மட்டும் தான் அவளை பத்தி வித்தியாசமா தோணுதா, அதுக்காக மட்டும் தான் கேட்டேன் எல்டர் அப்படின்னு சொல்றா. எனக்கு வந்து கண்டிப்பா தெரியல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவளை வந்து நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன். ஆனா எனக்கு வந்து வெறும் சப்பி மட்டும் தான் தெரிஞ்சது. அப்படி அவ சொன்ன உடனே எல்டர் லியோட முகத்தை பார்க்கணுமே, அந்த ஆளுக்கு அப்படியாப்பட்ட ஒரு பயம். அது இல்லாம என்ன சொல்றேன்னா, இந்த வயசானவருக்கு அது வந்து சாதாரண பொண்ணு மாதிரி தான் தெரியுது, நீ தான் ஏதோ ரொம்பவே சென்சிட்டிவா இருக்க, அது வெறும் அந்த பொண்ணு வந்து சர்வன்ட் தான் இங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவ என்ன சொல்றா, மேபி இருக்கலாம் எல்டர், அது எதனாலனா டிமானிக் மிஸ்ட் கூட வந்து இத்தனை நாளா சண்டை போட்டுட்டு இருந்தால, ஒருவேளை அதனால தான் சின்ன சின்ன விஷயமும் எனக்கு ரொம்பவே பெருசா தெரியுதோ என்னமோ அப்படின்னு சொல்றா. அப்ப எல்டர் லியை பார்க்கணுமே, சிரிச்சிட்டு என்ன நினைக்கிறாருன்னா, அப்ப நீ அதை நோட்டீஸ் பண்ணிருக்க, உனக்கும் யாங் சுனுக்கும் சரியான திறமைகள்லாம் இருக்கு. எல்டர் லீ வந்து அவ தலையில கை வச்சுட்டு என்ன யோசிக்கிறாருன்னா, ரத்த உறவுகள் மட்டும் இல்லாம மொத்த கிளானுமே வந்து யாங் சுனுக்கு ஆப்போசிட்டா தான் இருந்தது. ஆனா நான் உன்னை நினைச்சு பெருமைப்படுறேன் நீ அவன் கூட இருந்ததுக்காக. இதுக்கப்புறம் எனக்கு இங்க எந்த ஒரு வருத்தமும் கிடையாது அப்படின்னு எல்டர் லீ சொல்லவும், அவ என்ன சொல்றனா, யாருன்னா கண்டிப்பா டேக் கேர் பண்ணி தானே ஆகணும் என்னோட ஸ்டூபிட் பிரதர் அப்படின்னு சொல்றா. எல்டர்லி என்ன சொல்றாருன்னா, இருந்தாலும் நீ அவன்கிட்ட வந்து கொஞ்சம் தன்மையா நடந்துக்கலாம், அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்றதுக்காகவா இவ்வளவு கோவப்பட்ட, அவ்வளவு நேரம் சும்மா இருந்தவா அவளோட இன்னர் எனர்ஜி மறுபடியும் ரிலீஸ் பண்ணிட்டு என்ன சொல்றானா, ஆமா என் தம்பியோட நியூ ஃபியான்சி, அவ எப்படியாப்பட்டவளா இருந்தா என்னோட தம்பி மேல கை வைக்கிறதுக்கு துணிஞ்சிருப்பா. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, கிளானெட்டோட ஆபீஸ் தான் காட்டுறாங்க. அப்ப உள்ள பாக்கணுமே, கிளானெட்டும் ஹீரோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கிளானெட் என்ன கேக்குறாருன்னா, நான் என்ன கேள்விப்பட்டா லைட்டிங் டிராகனோட கையை நீ உடைச்சிட்டேன்ட்டு. அப்ப ஹீரோ பார்க்கணுமே தாங்கிட்டு என்ன சொல்றானா, அது வந்து நான் வந்து அவனோட கையை உடைக்கல, சும்மா தட்டினேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். இப்படி ஹீரோ சொன்ன ஆன்சரை கேட்டவனே கிளானேட் கூட ஒரு செகண்ட் அமைதியா இருந்தாரு. அப்ப பார்க்கணுமே ஹீரோ சொன்ன பதில கேட்டவனே கிளானேடே வந்து தண்ணி எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப கிளானேட் என்ன கேக்குறாருன்னா, நீ எதுக்காக லைட்டிங் டிராகனோட கையை உடைச்ச? அப்ப ஹீரோ பார்க்கணுமே இதை கேட்கறதுக்கு தான் இவ்வளவு நேரமா யோசிச்சுட்டு இருந்தீங்களா அப்படின்னு நினைக்கிறான். அப்ப பார்க்கணுமே ஹீரோ வந்து பெருமூச்சு விட்டுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான், அவன் தான் முதல்ல ஸ்பேர் மேட்சுக்காக சஜெக்ட் பண்ணான், அது மட்டும் இல்லாம என்ன ஆன் பண்ற அளவுக்கு அவன் தான் தாக்க ஆரம்பிச்சான் முதல்ல, அதுக்காக தான் நான் திருப்பி தாக்கினேன் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே கிளானெட் என்ன கேக்குறானா, அப்ப லைட்னிங் டிராகன் வந்து உன்னை ஆன் பண்ற அளவுக்கு தாக்க ஆரம்பிச்சிருக்கான், இதுக்கு எதனா சாட்சி இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அதுக்கு அவன் என்ன சொல்றான், அங்க நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே இதை பார்த்தாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப பார்த்தா அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் கொஞ்சம் கூட மாறாம என்ன சொல்றாருன்னா, பரவாயில்ல உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, அதோட பவர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. இதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, இதே மாதிரி நீ கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணு. ஹீரோ என்ன நினைக்கிறானா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் வந்து லைட்னிங் டிராகனை தோக்கடிச்சது மட்டும் இல்லாம இப்ப நான் 3 ஸ்டார்ல இருக்கேன், இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கூட கண்டுக்காம எப்பவும் போல நார்மலாவே இருக்கிறாரு இவரு. அப்ப கிளானெட் என்ன கேக்குறாருன்னா, நீ நம்குன் கிளான் கூட பிரச்சனை பண்ணிருந்தீனா கண்டிப்பா அங்க உன்னோட ஃபியான்சி நீ பாத்திருப்பிய அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோ உடனே இந்த டாபிக் எப்படா வரும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உடனே என்ன கேக்குறானா, அதாவது என்னோட என்கேஜ்மெண்ட் அது எப்படி முடிவாச்சு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கிளானெட் என்ன சொல்றாருன்னா, இந்த முடிவுகள் எல்லாமே எல்ட்ரிஸ் எடுத்த முடிவு தான், அது மட்டும் இல்லாம அவங்க முடிவு வந்து நல்லா தான் இருக்கு உனக்கு இந்த விஷயத்துல. நான் ஏற்கனவே பென் கிளான் கூட நடந்த பிரச்சனை, அது எப்படி பார்த்தாலும் மறுக்க முடியாத ஒரு விஷயம், அதனால நீ இதையும் கெடுக்க மாட்டேன் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதை கேட்ட உடனே ஹீரோ என்ன நினைக்கிறானா, அப்ப அவ்வளவுதான் நான் எனக்கு செகண்ட் சான்ஸ் அவ்வளவுதானா அப்படின்னு நினைக்கிறான். நான் பென் கிளான் கூட பண்ணது நான் பண்ண தப்பு, அது இப்பதான் நான் உணர்றேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப பாக்கணுமே கிளானெட் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இது பார்த்த உடனே ஹீரோ வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப கிளானெட் என்ன சொல்றானா, இப்ப இது வந்து மிட் சம்மர் வரப்போகுது இல்ல அப்படின்னு சொல்லவும் ஹீரோ என்ன நினைக்கிறானா, இப்ப என்ன பிளான் பண்றாருன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, ஆவோ ஃபெஸ்டிவல் வந்து ஆரம்பிக்க போகுது மவுண்ட் ஆவோல. அப்போ பாக்கணும் ஹீரோ வந்து அவனோட ஃபிளாஷ்பேக்ல தான் நினைச்சு பாக்குறான். சும்மா இல்லாம எல்லா கிளான்களும் பிரச்சனை பண்ணி வச்சிருக்கான் நம்ம ஆளு. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், எவன்லி டீமனே வந்து இவனை பாராட்டி இருப்பாங்க, எதுக்குன்னா ஆவோ செக்டர் வந்து மொத்தமா அழிச்சதுக்காக. அப்ப பாக்கணுமே அவன் வந்து அதை தான் நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றான். அது மட்டும் இல்லாம கிளான் எடுக்கிட்டு என்ன கேக்குறானா, ஆமா இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு கேக்குறான். அவன் அப்படி கேட்ட உடனே பார்த்தா அவர் கையில வச்சிருந்த ரிப்போர்ட் வந்து இவன் கையில கொடுக்குறாரு. இவன் அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, இது எதுக்கு என் கையில கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறான். நீ என்ன பண்ணுனா அவளை போய் கூட்டு வா அப்படின்னு சொல்றாரு அவரு. ஆனா நம்மளுக்கு வந்து அவர் யாரும் சொல்றாரு நம்மளுக்கு ஒண்ணும் புரியல. ஹீரோ என்ன கேக்குறானா, நானா அப்படின்னு கேக்குறான். அப்ப கிளானெட் என்ன சொல்றாருன்னா, நீ கிளம்புறதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நான் ரெடி பண்ண சொல்றேன், நீ இன்னும் 10 நாள்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, நான் சின்சுவான்ல இருந்து இப்பதான் வந்தேன், நான் இன்னும் ரெஸ்ட் கூட எடுக்கல அப்படின்னு சொல்றான். அப்ப கிளானெட் என்ன சொல்றானா, உனக்கு வேணானா நீ இந்த விஷயத்தை ரிஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம அப்ப நான் ரிஃப்யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப கிளானெட் என்ன சொல்றானா, நீ மட்டும் இந்த வேலையை ரிஃப்யூஸ் பண்ணாம எடுத்துக்கிட்டீனா நான் உனக்கு ட்ரெஷரி ஓபன் பண்ணி கிரேட் சேஜ்பில் ஒன்னு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே ஹீரோ என்ன சொல்றானா, நான் இப்பவே கிளம்பிட்டேன் சார் அப்படின்னு கிளம்புறான். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சியோலும் வியோனும் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப பாக்கணுமே என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, சியோலும் வியோனும் யங் மாஸ்டர் வந்து எப்போதான் வருவாரு அப்படின்னு சொல்லுவோம். வியோன் என்ன சொல்றானா, அவர் வந்து கிளானெட் பார்க்க போயிருக்காரு, மினிமம் ஒரு 2 மணி நேரமாச்சும் அவன் ஒரு வர்றதுக்கு. அப்போ சியோல என்ன சொல்றானா, நான் ரொம்பவே டயர்டா இருக்கேன் இந்த ட்ரிப்னால அப்படின்னு சொல்லுவோம். மியோனை வந்து நானும் தான், ஆனா நம்மளுக்கு வேற வழி கிடையாது, நான் வந்து பர்சனல் கார்டு, அதுவும் இல்லாம நீ சர்வன்ட், அவர் எங்கெல்லாம் போறாரோ அப்ப நம்மளும் அங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சியோல என்ன கேக்குறானா, ஆமா நம்ம 2 பேரும் இப்படி ஒளிஞ்சு உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுறமே தப்பு இல்லையா அப்படின்னு கேக்குறா. அப்ப பாடுமே மியோன் என்ன சொல்றானா,
நம்ம மாற்ற வரைக்கும் அதெல்லாம் எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தா இந்த பக்கம் ஹீரோ வந்துடுறான். வந்த ஹீரோ என்ன சொல்றானா, நீங்களா எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்றான். இத பார்த்த உடனே மியான் வந்து ஒரே ஷாக் ஆயிடுறான். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்றானா, நம்ம வந்து மவுண்ட் ஆவோ கிளம்ப போறோம், இன்னும் 10 நாள், அதுக்கு தேவையான விஷயங்களா ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். என்ன அப்படின்னு ஷாக் ஆகுறான். இந்த பக்கம் பார்க்கணுமே சியோல, அவ பாவமா ஏற்கனவே சியோல் நான் டயர்டா இருக்கேன், நீங்க மறுபடியும் இன்னொரு ட்ரிப் போனோம்னா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறா. ஹீரோ என்ன சொல்றானா, இது வந்து கிளானேட்டோட ஆர்டர், உனக்கு என்ன பிரச்சனை நீ போய் அவர்கிட்டயே பேசு அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ மியோன் வந்து ஹீரோவை பார்த்து என்ன கேக்குறானா, இப்ப நம்ம எந்த காரணத்துக்காக மவுண்ட் ஆவோக்கு போறோம் அப்படின்னு கேக்குறான். உடனே அதுக்கு வந்து ஹீரோ என்ன சொல்றானா, நம்ம எதுக்காக போறோமா, இப்ப நம்ம அங்க போய் என்னோட சிப்ளிங் அங்க இருந்து கூட்டு வர போறோம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவன் சொன்னதுக்கு அப்புறம் யாரை காட்டுறாங்கன்னா, அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா கல்லு மேல, இதுதான் அவனோட தங்கச்சின்னு நினைக்கிறேன். அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவனோட ரூம் போறதுக்காக அவனோட குவார்டர்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கான். எல்டர்லியும் அவனோட அக்காவும் அங்க இருக்காங்களா இல்லையான்ட்டு. யாரும் இல்லைன்னு தான் உள்ளே போறான். ஹீரோ வந்து அவனோட ரூமை திறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன யோசிக்கிறான்னா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம நம்குன் கிளான் வந்து சின்சுவான் வந்தாங்க, அது மட்டும் இல்லாம என்னோட அக்கா இப்ப வீட்டுக்கு வந்திருக்கா, நான் கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ளே என்ன மவுண்ட் ஆவோக்கு போன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறான், அது மட்டும் இல்லாம டின்னர் ஆச்சு ஏதாச்சும், இப்ப ரெஸ்ட் எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம், தூங்குடா கைப்புல அப்படின்னு தூங்குறான். அப்ப பாக்குறமே ஹீரோ வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல வந்து யாரோ நிக்கிறாங்க. அப்ப அவன் பக்கத்துல நின்னவங்க என்ன சொல்றாங்கன்னா, டம்ப்ளிங்ஸ் சொல்லவும் ஹீரோ வந்து லைட்டா கண்ணை திறக்கிறான். அப்படி அவன் கண்ணை திறந்தோடனே ஷாக் ஆனோடனே பார்த்தா டக்குன்னு அவங்க வந்து அவனை கழுத்து பிடிச்சி வாயில வந்து அந்த டம்ப்ளிங்ஸ் வைக்கிறாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இப்பதான் நீ வளர்ற பையன், நீ நல்லா சாப்பிடணும்னு சொல்லும் போது தான் தெரியுது வந்தது அவனோட அக்கா தான் யூபின்ட்டு. அப்போ அவனோட வாயில அந்த டம்ப்ளிங்ஸ் வச்சு அழுத்திட்டு என்ன சொல்றானா, இது நல்லா மென்னு சாப்பிடு அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ வந்து அங்க இருந்து ஜம்ப் பண்ணி, அக்கா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். ஹீரோ அப்படி கேட்டதுக்கு அவன் என்ன கேக்குறான்னா, ஆமா இங்க நான் வரக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான், ஆமா நீ வரக்கூடாது, ஏன்னா இது என்னோட ரூம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து உன்னோடது எல்லாமே என்னோடது தான் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ என்ன கேக்குறான், ஆமா நீ என்ன குடிச்சிருக்கியா என்ன, நீ எதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க. அப்ப பாக்கணுமே அவளோட கையில வந்து ஒரு சரக்கு பாட்டில் தான் இருக்கு. அப்போ அவ என்ன சொல்றானா, நான் வந்து நீ டின்னருக்கு வருவேன்னு எதிர்பார்த்தேன், ஆனா நீ வரல, நான் உனக்காக தான் இவ்வளவு தூரம் வந்து டம்ப்ளிங்ஸ் எடுத்துட்டு வந்தேன், அப்படி நான் உனக்காக இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்தோம், நீ என்ன இவ்வளவு மோசமா நடத்துற. அப்ப அவளை பாக்கணுமே, நான் ஆல்ரெடி உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்கேன், ஏன்னா நீ போய் நம்குன் கிளான் சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போற. அப்படி அவ சொன்ன உடனே வந்து ரொம்ப இருமிடுறான். உடனே அதுக்கு அவ என்ன சொல்றானா, அவளை பத்தி பேசினதுக்கே உனக்கு இருமல் வருதா, இத்தனை நாள உன்னோட அக்காவை பத்தி நீ கொஞ்சமாச்சு நினைச்சு பாத்தியா அப்படின்னு கேக்குறா. அது மட்டும் இல்லாம நான் உன்னை வளர்க்கறதுல ரொம்பவே எஃபர்ட் போட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன் டைம் எல்லாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோ அதுக்கு என்ன சொல்றானா, அக்கா தயவு செஞ்சு இங்க குடிக்காம வெளியே போய் குடிக்கிறியா அப்படின்னு கேக்குறான். உடனே அவ என்ன கேக்குறானா, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறா. ஓகே நீ இங்கே தூங்கு அப்படின்னு சொல்றா அவளும். அதுக்கு வந்து ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல நீ இங்கே தூங்கு, நான் வெளியே போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அதுக்கு அவ என்ன சொல்றா, நீ இன்னமும் எனக்கு ஒரு குட்டி குழந்தை தான்டா, அதனால நீ இங்கே தூங்கு அப்படின்னு அவ சொல்றா. அவ பாக்கணுமே, அவ சொன்னது மட்டும் இல்லாம உட்காந்து குடிச்சிட்டே இருக்கா தொடர்ந்து. அதை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமாச்சு இங்க இருந்து கிளம்புக்கா அப்படின்னு சொல்றான். அவ பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் என்ன கேக்குறானா, டே குட்டி தம்பி அப்படின்னு கூப்பிடுவோம். ஹீரோ உடனே அப்படின்னு சொன்ன உடனே அவ என்ன கேக்குறானா, இங்க இருந்து போகணுமா அப்படின்னு கேக்குறா. இதோட சாப்டர் 30 31 முடிஞ்சு மக்களே. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறதுக்கு.